வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று நான் சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வேதாத்திரிய சிந்தனை தலைப்பு சமாதான உலகக் காட்சிகள் என்பதாகும். உலக சமாதானம் என்பதையே தனது லட்சியமாக கொண்டு தனது எண்ணம், சொல், செயல் மூன்றினாலும் உலக சமாதானத்தின் தேவையை மக்களுக்கு இடைவிடாது எடுத்துரைத்து தன் வாழ்நாள் முழுவதையுமே உலக சமாதானத்திற்காகவே அர்ப்பணித்த நம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் அருட்பாதம் பணிந்து உலக சமாதான காட்சிக்குள் செல்வோம். சமாதான உலகக் காட்சிகள் என்ற தலைப்பில் 1955 ஆண்டு நம் அருட்தந்தை எழுதிய கவிதையினை மனதில் வாசிப்போம். தனிமனிதன் இன்று படும் துன்பம், ஆன்ம தத்துவத்தை அறியாது மிரளும் மாயை இனி நமது சமாதான உலகில் ஏது? எங்கெங்கும் எப்போதும் கூட்டாய் சேர்ந்து புனிதமுள்ள இயற்கையினை புரிந்து கொண்டு பொது நலனே நம் நலனாய் கருதி வாழ்வோம் என்கிறார் நம் அருட்தந்தை. உலக சமாதான திட்டமே மனித இன உரிமை சாசனம் என விளக்குகிறார். தனிமனிதன் கடமைகளும் கூட்டு வாழ்வின் தத்துவமும் சேர்ந்த இத்திட்டம் என்றும் எங்கும் இன்பத்தை அளவாய் தந்து உலகோர் அவற்றை இனிமையாய் துய்த்து இயற்கையாம் முடிவடைய ஏற்றதாகும். இயற்கை முறையில் மனிதர் வாழ்வதால் அவர்தம் ஆயுள் 100 மேல் நீளும் என்கிறார் மகரிஷி அவர். 1957 ஆண்டில் உலக சமாதானம் குறித்து நீண்ட ஆராய்ச்சி செய்து உலக சமாதானத்திற்கான திட்டம் மற்றும் உலக சமாதானம் வந்த பின் இவ்வுலகம் எப்படி இருக்கும் என்று கணித்து அவற்றை உலக சமாதானம் வேர்ல்டு பீஸ் என ஒரு பாடல் தொகுப்பாக வெளியிட்டுள்ளார் நம் அருட்தந்தை. உலக சமாதான திட்டத்தின் அடிப்படை லட்சியம் என்ன என்பதற்கு மகரிஷி அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தினை அவருடைய வார்த்தைகளிலேயே சிந்தித்து இன்புறுவோம் வாரீர். உலகில் பிறக்கும் மனிதர்கள் யாவரும் தேச, மத, இன, மொழி, ஜாதி பேதங்கள் அற்று வயதிற்கு ஏற்பவும் தேவைகளுக்கு ஏற்பவும் உணவு, உடை, இடம், கல்வி, தொழில், வாழ்க்கை துணை இவைகளை பெற்று வாழும் திறமை அறிந்து கூட்டுறவாக ஒரே குடும்பத்தை போல் அன்போடும் பண்போடும் கடமை உணர்ந்து கடமை புரிந்து சமத்துவமாக, சுதந்திரமாக, ஆனந்தமாக, அமைதியாக வாழ வேண்டும். இதுவே உலக சமாதான திட்டத்தின் லட்சியம் ஆகும். மனிதருக்கு உணவு, உடை, வீடு வேண்டும். மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும். இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும். தனிமனிதன் சக்திகளை ஒழுங்கு செய்து சகல விதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம் புனித முறையில் பகிர்ந்து துய்த்து வாழ பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும். எங்கெங்கும் உலகினில் பிறப்போர்க்கெல்லாம் இவ்வுலகம் சொந்தமென்ற உண்மையினை ஏற்று உலக பொது ஆட்சி காண்போம். குற்றமற்ற பொது ஆட்சி மூலம் குறைகளெல்லாம் தீர்ந்து நில உலகில் நிம்மதியாக வாழ்வோம். இவ்வுலகில் பிறந்துவிட்ட மனிதனுக்கு வளர வாழ பேருலகம் எங்கெங்கும் சொந்தமாகும். இது மறுக்க முடியாத உண்மை. வாழ்வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் வளமாய் வாழ ஒரு திட்டம். தேவையற்ற ஜாதி, மத, இன, மொழி, தேச பேதங்களால் மனிதரின் சக்தி பாதிக்கு மேல் வீணாய் பயனற்றதாக போய்விடுகின்றது. இவ்வேற்றுமையை நீக்கி மதிமயக்கம் போக்கி சிறந்த முறையில் மனித குலம் ஒற்றுமையாய் வாழ உலக பொது ஆட்சி வேண்டும். எனவே அறிவாளிகளே ஒன்று சேருங்கள் என அழைத்தார் உலக அறிஞர்களை நம் அருட்தந்தை. போரில்லா நல்லுலகம், பொறுத்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு வேண்டுமென வேதாத்திரிய திட்டங்களை அறிவித்தார்.
மக்கள் அறியாமையால் செய்யும் தவறுகளால் வடித்து வரும் கண்ணீரை நிறுத்தி இன்ப வாழ்வளித்தல் அறிவறிந்தோரின் பொறுப்பு என்றார் மகரிஷி. மெல்ல மெல்ல பணம் என்னும் நஞ்சை முறித்து விடுவோம், அதனால் சிக்கல்கள் பல தீர்ந்து போகும் என்றார். வரும் கால மக்களுக்கு வர்த்தகமோ பணமோ இவ்விரண்டும் வேண்டாம், பொருட்கள் போதும். அவை உழைப்பால் பெற்று பொதுவாக நிரவி அனுபவிப்போம் கூட்டாய். எண்ணத்தால் எழுப்பிவிட்ட பணம் ஒன்றேதான் இயற்கைக்கு முரண், அதனால் அதை ஒழிப்போம் என்றார் அருட்தந்தை. பணம் பாசம் இவை ஒளிந்துவிட்டால் அணுகுண்டால் கூட பயம் இல்லை. சிறந்தபடி சூழ்நிலைகள் அமைய வேண்டுமென்றால் பணம் பாசம் அற்ற ஒரே ஆட்சி அமைய வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். பொது உடைமை தத்துவத்தால் பாசபந்த மற்ற சமுதாயம் காணலாம். தனி உரிமையே யுத்தங்களுக்கு காரணமாகிறது, பொது உடைமையே நலம் பயக்கும். உலக சமாதானம் பெற ஒரே வழி இதுவே என்றார் மகரிஷி. பொருள்துறையில் சிக்கனத்தின் புதுமை மற்றும் புத்தி என்னும் பெரும் செல்வ புதையல் தன்னை பயன்படுத்தி புது வாழ்வு பெறுவோம். தேவைகளின் பெருக்கத்தால் துன்பம் மலிய கண்டோம், தேவைகளை குறைத்து அளவு முறையோடு இன்பம் அனுபவிப்போம். பூமி இருக்கின்றது, மனித சமுதாயம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள்கள் எப்போதும் இயற்கையில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தைப் போல்தான் வாழ்கிறோம். பல்வேறு வாழ்க்கை பொருட்களை உற்பத்தி செய்து ஒன்று சேர்த்து பிரித்து அனுபவிக்கிறோம், பயனடைகின்றோம். ஆனால் இயற்கை தத்துவம் என்ற உண்மையை உணராத காரணத்தால் நம்மிடையே உயர்வு தாழ்வு, செல்வந்தன் ஏழை, முதலாளி தொழிலாளி பேதங்கள் நிலவுகின்றன. இந்நிலை மாறி அனைவருக்கும் சமமாக தேவைக்கு ஏற்ப உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை வசதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிர்வாக முறையை ஏற்படுத்த உலக சமாதானம் கட்டாயம் வேண்டும். மகரிஷி அவர்கள் அளித்திட்ட உலக சமாதான திட்டத்தின் சிறப்புகளை சிறிது ஆராய்வோம். அனைத்து மனித இன வாழ்விற்கும் இயற்கைக்கும் ஒத்த முறையில் இந்த திட்டம் அமைந்துள்ளது. மனித சமுதாயத்திற்கு பொதுவானதாக உள்ளது. அமல்படுத்த சிரமம் இல்லாமல் எளிமையான திட்டமாக உள்ளது. தொடர்ந்து பயனளிக்கக்கூடிய திட்டமாக இது உள்ளது. உலக சமாதான திட்டம் வெற்றி பெற நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னவென்றே பார்ப்போம். உலக சமாதான சங்கம் ஒன்று நிறுவி அதனை உலகில் எல்லா கிராமங்களுக்கும் பரவச் செய்ய வேண்டும் என்றார் மகரிஷி அவர்கள். தற்போது கிராம சமுதாய சேவை திட்டம் உலக சமுதாய சேவா சங்கம் மூலம் நல்ல முறையில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்பது நாம் அறிந்ததே. இது உலக அளவில் செயல்பட வேண்டும். உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் பொது சொத்தாக்கப்படல் வேண்டும். குற்றமற்ற சமுதாயம் உருவாக்கிட ஒரே வழி உலகில் பிறக்கும் குழந்தைகள் அத்தனையும் பொது செல்வமாக்கப்படல் வேண்டும். பொருளாதாரத்துறையில் புரட்சிகரமான மாறுதல். பணத்திற்கு இன்று மக்களால் கொடுக்கப்படும் மதிப்பு ஒழிந்து உழைப்புக்கே மதிப்பு கொடுக்கும் உயரிய வழி. எல்லா தொழில்களும் சொத்துக்களும் சமூக பொதுவாக்கல். வாழ்க்கை பொருட்களை மட்டும் பொது உடைமையாக்கிவிட்டால் அது பெரிய மாறுதலே ஆகாது. ஒவ்வொரு மனிதனும் சமூக பொது உடைமை ஆக வேண்டும் என்றார் மகரிஷி. உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் தினம் 4 மணி நேரம் கட்டாயமாக உழைப்பை உலகுக்கு கொடுக்க வேண்டும். பொது உடைமையும் கட்டாய உழைப்பும் இணைந்த பொது திட்டம் இது ஆகும். உலக சமாதான பொது ஆட்சியில் கற்பொழுக்கம் உயிரை விட மேலாக கருதப்படல் வேண்டும். எவருக்கும் உரிய உழைப்பு தந்தால் உணவு கிட்டும். ஓய்வு நாட்கள் மாதம் 2 என்று வரையறுத்துள்ளார் மகரிஷி அவர்கள். வயது திறமைக்கு ஏற்ப தொழில்நுட்பம், தொழில் திட்டம், பங்கீடு, உணவு, இடம், உடைகள் எல்லாம் பாரபட்சமற்று ஒரே சீராய் அனைவருக்கும் கட்டாயம் உண்டு. ஆண்டு 50க்குள் உலகோர் இந்த ஆட்சி முறையை நன்றென்று ஏற்றுக்கொள்வர். மீண்டும் ஒரு நூற்றாண்டுக்குள்ளே இத்திட்டம் மேலோங்கி உலகெங்கும் அமுலாய் நிற்கும் என தெளிவாக உறுதிபட கூறியுள்ளார் நம்ம சமாதான தந்தை. நாம் இப்போது சமாதான உலக காட்சிகளை கண்ணார கற்பனையில் மகரிஷி அவர்களின் விழிவெளியில் காண்போம் வாரீர். உலக சமாதானம் என்ற பெரு வெற்றி
உலகில் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக எண்ணி அவ்வுலக காட்சியில் நாமும் இணைந்து மகிழ்வோம். கனவு பகலில் காண்பதொக்கும் இந்த கற்பனைக்கே எட்டாத திட்டம் இது என்று எண்ணாமல் மன உறுதி கொண்டு இத்திட்டத்தினை செயல்படுத்தினால் மகரிஷியின் கனவு நனவாகும் என்ற நிலையான மனநிலையோடு அறிஞர்கள் பலர் மனிதர் வாழ்வை அன்பு நெறியால் திருத்தியதால் உலக சமாதானம் மலர்ந்தது. மனிதர்களின் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி எங்கெவரும் எப்போதும் கூட்டாய் புனிதமுள்ள இயற்கையினை புரிந்து பொதுநலனே தம் நலனாய் வாழும் சிறப்பை காண்கின்றோம். சமாதான உலக காட்சியில் மக்கள் சமரச வாழ்வு வாழ்கின்றனர். எப்படி? ஊன், உறக்கம், உழைப்பு, உடை யாவருக்கும் ஒழுங்காக சுகாதார விதிக்கு உட்பட்டு ஆண் பெண்கள் அனைவருக்கும் சமமாய் கிட்டுவதால் அவற்றை தேவைக்கு அதிகமாய் பயன்படுத்தாமல் விவேகமுடன் மக்கள் விளைவு அறிந்து செயல்புரிகின்றனர். மக்கள் கவலையற்ற வாழ்வு வாழ்கின்றனர். வேலை திட்டம் இராணுவத்தைப் போல சிறப்பாக இருக்கிறது. ஆணும் பெண்ணும் சமம். ஊன், உறக்கம், பேச்சு, உடை, ஒழுக்கம் இவை ஓர் உயர்ந்த ஆசிரம வாழ்க்கை போல் அமைதியாக தெளிந்த நீரோடையாக இருக்கிறது. இழுக்கு இன்றி இலவசமாய் எங்கெங்கும் பிறக்கின்ற உலக குழந்தைகள் முழுமைக்கும் முழு கல்வி வழங்கும் முறை உள்ளது. இன்றைய நிதர்சன உலக காட்சியில் வாழ வசதி கண்டோர் விஞ்ஞானத்தார். வறியோர்க்கு உணவு, உடை, வீடோ இல்லை. ஆனால் உலக சமாதான காட்சியில் உணவு, தொழில், உடை, வீடு, குழந்தைகள் உலக பொது. ஆண் பெண் ஏற்ற தம்பதிகளாய் வாழ அறை ஒன்று சதுர அடி 100 வழங்கப்பட்டுள்ளது. ஊன் முதலாய் சுகாதார வசதி எல்லாம் ஊர் பொறுப்பில், அதாவது அரசாங்க பொறுப்பில் ஆகும். தனிமனித கடமைகளும் கூட்டு வாழ்வின் தத்துவமும் சேர்ந்த திட்டத்தில் உலகோர் இன்பத்தை அளவாய் துய்த்து நலம் பெற்றும் வாழும் காட்சியினை கண்டு மகிழ்கின்றோம். சமாதான உலகத்தில் கீழ்கட்ட பொருட்களெல்லாம் அவசியமில்லை. மகரிஷி அவர்களின் கூட்டு உண்மையாக நடைமுறைக்கு வந்துள்ளது. புகையிலையின் உபயோகம் இருந்திடாது. நகைகள் யாரும் போட மாட்டார். நாள் நட்சத்திரம் பார்க்கும் வேலை இல்லை. வகை வகையாம் வசீகரத்தால் மற்றோரை வசீகரிக்க யாரும் எண்ணமாட்டார். பிறர் மயங்கும் களியாட்டம் இங்கு இல்லை. ஆம், சமாதான உலகில் நம் காட்சியில் இவை எல்லாம் இல்லவே இல்லை. அறிவு நிலையில் உள்ள மயக்கம் நீங்கி அகண்ட நிலையில் அறிவு நிலைத்து ஐம்புலன்களை கருத்துடன் இயக்கி மக்கள் அறசிந்தனையோடு வாழ்கின்றனர். பகுத்தறிவின் உயர்வில் வாழும் பண்பை பழக்கத்தால் பெற்று கற்பனை மயக்கம் நீக்கி எண்ணத்தின் கடமை என்ற ஒளி உண்டாகி உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதை நாம் கண்ணார காண முடிகிறது. நாளைக்கு என் செய்வோம் என்ற கவலையின்றி மக்கள் கவலையற்ற வாழ்வு வாழ்கின்றனர். மைந்தர் இல்லை என்று எவருக்கும் வருத்தமில்லை. மக்கள் அதிகம் பெற்று தவிப்போரும் இங்கு இல்லை. பந்துக்கள், சதிபதிகள் அன்றி வேறு இல்லை. படுக்கை, உடை தவிர மற்ற சொத்துக்கள் இல்லவே இல்லை. எவ்விதம் நாளைக்கு பிழைப்போம் என்ற ஏக்கம் இல்லை. ராக்கால விழிப்பும் இல்லை. தந்திரமோ மந்திரமோ இல்லை. அனைவரும் வாழ்க்கை தத்துவம் அறிந்து விவேகத்தின் உச்சத்தில் ஒழுங்காய் வாழ்கின்றனர். மக்கள் அனைவரும் படித்தவராய் வயதிற்கு ஏற்ப இயற்கை ஞானம் அறிந்து தெளிவாய் வாழ்கின்றனர். விஞ்ஞான அறிவு, அன்பு, கடமை உணர்வு கொண்டு இன்பமுடன் வாழ்வதற்கு இயன்ற மட்டும் என் கடமை செய்கின்றேன் என எண்ணி அவர்களது அறிவு, உடல், ஆற்றல்களை உலகுக்கு அர்ப்பணிக்கின்றனர். அனைவரும் பேச்சினிலே கனிவிருக்கிறது. பேர் அன்பின் வழி செயல் பெருகி நிற்கின்றது. தஞ்சமென்று ஒருவரை மற்றொருவர் அண்டுவதும் இல்லை. தருமம் ஏற்பார் செய்வார் யாருமே இல்லை. வஞ்சம் என்ற நச்சு எண்ணம் கொள்வார் இல்லை. லஞ்சம் என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. வலிமையற்ற நோஞ்சான்கள் யாரும் இல்லை. ஜன நெருக்கடியான சந்தடிகள் இல்லை. சந்நியாசி சோம்பேறி கூட்டம் இல்லவே இல்லை. மன அதிர்ச்சி கவலை தரும் நிகழ்ச்சி இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு மாமி நாத்தி கொடுமை இல்லை.
மனிதரிடம் மனிதருக்கு விரோதமூட்டும் மதிமயக்க பலாத்கார கட்சிகள் இங்கு இல்லை. மனிதரிடம் பொருள் படிக்கும் மாசுடையோர் இல்லை. சமூக துரோகிகளுக்கு இடமே இல்லை. பிறர் உழைப்பால் உண்டு உறங்கி உயிர் வாழும் அக்கிரமக்காரர்கள் இங்கு இல்லை. என்ன ஒரு அருமையான அற்புதமான காட்சி இது! கதவிருக்கும், தாழ்பாலும் இருக்கும் அங்கு. ஆனால் கள்ளன் இல்லை, பூட்டில்லை, சாவி இல்லை. மதமில்லை, ஜாதி இல்லை, இனமும் இல்லை, மாற்றானோ மன்னவனோ இல்லை இல்லை, அனைவரும் சமம். விதம் விதமாய் காய்கனிகள் விளைந்து இருக்கும். விரட்டுதற்கு மற்றவரை காவல் இல்லை. நிதம் நிதமும் மென்மேலும் மனித வாழ்வின் விஞ்ஞானம் பயனாய் நிற்கும். எல்லா செல்வமும் எல்லோருக்கும் உண்டு. எல்லோரும் படித்தவராய், தொழில் நிபுணராய், கடமையிலே வீரராய், எண்ணத்தில் ஞானியராய் வாழ்கின்றனர். என்னே சிறப்பு! எண்ணத்திற்கு சிறப்பு! மரணம்தான் ஜீவ இனம் இன்ப துன்பமா கடலை தாண்டும் உயர் நிகழ்ச்சி என்ற மரணத்தின் உண்மை நிலையறிந்து மரணத்திற்கு எவரும் அஞ்சார். மனநிலையில் தெளிவுடன் வாழ்கின்றனர். ஒருவர் பொருட்டு பலர் துன்புறும் நிலை இங்கு கிடையவே கிடையாது. மனிதர்கள் மட்டுமல்ல, ஆடு மாடுகளும் சுகமாக பண்ணையிலே நலமாய் வாழ்கின்றன. ஆடு மாடுகள் பயிரை மேய்ந்திடாது. காடுகள் ஊடே சாலைகள் உண்டு. பாலைவனங்கள் சோலைவனங்களாய் மாறியுள்ளன. மலைகள் உட்குடையப்பட்டு ஆற்று நீர் பெருகி சேற்று பயிரினங்கள் செழித்து உள்ளது. மலைத்தொடர் மத்தியிலே சாலை போட்டு உலக தொலைதூரம் சுருக்கப்பட்டுள்ளது. காய்கனிகள் திறந்த வெளி எங்கும் உண்டு. சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வாழ்தலே அறமாகி உள்ளது. உலகம் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கப்பட்டுள்ளது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற ஒற்றை இறை கொள்கை உலகம் முழுவதும் சிறப்பு செய்கிறது. குற்றங்கள் செய்வதற்கே உந்துகின்ற குறுகிய நோக்கங்கள் இல்லவே இல்லை. கூட்டு வாழ்வின் பொறுப்பு உணர்ந்து செயலாற்றும் பண்பால் கூடி வாழ்ந்தால் கோடி என்பது தெளிவாக உணரப்பட்டுள்ளது. உயர் கருணை பெருகி உலக மக்களிடம் சாத்வீகத்தன்மை மேலோங்கி நிற்கிறது. உடல் நலம், உள்ள நலம், அமைதிக்காக மட்டுமே உணவு கொள்ளாமல் விரதம் இருக்கும் நிலை தவிர, உணவு கிடைக்காமலோ உணவு கொள்ளாமல் பட்டினியாயிருக்கும் பஞ்ச நிலையோ இல்லவே இல்லை. தனி மனித சுதந்திரம் மேம்பட்டு தனி மனித அமைதி நிலவுகிறது. இது உலக அமைதியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சிறப்பு மிக்க அற்புதமான இந்த சமாதான உலக காட்சியை கருத்தில் கண்டவுடன் தோன்றியது இதுவே. போரில்லா நல்லுலகம் இதுவே. பொருள்துறையில் சமநீதி இங்கே. நேர்மையான நீதிமுறை இங்கே. சீர் செய்த பண்பாடு இங்கே. சிந்தனையோர் வழிவாழ்வு இங்கே. பார் முழுதும் உணவு நீர் பொதுவில் இங்கே. உண்மை ஒன்றே, அறிவே தெய்வம் இங்கே. பொது உடைமை இங்கே. உலக அமைதி இங்கே. உலக சமாதான திட்டத்தின் ஆரம்ப திட்ட காலத்தில் உள்ள நாம், இறுதியான திட்டம் செயல்பட்டு வெற்றி பெற்ற காலத்தில் கிடைக்கும் உலக சமாதான காட்சிகளை கருத்தால் கற்பனையாக மகரிஷி அவர்களின் பாடல் மூலம் கண்டு தெளிந்தோம். இந்த இறுதி திட்டத்திற்கு ஒத்த முறையில் மனிதர்களின் அறிவு நிலையையும் சூழ்நிலையையும் படிப்படியாக மாற்றி முன்னேற்ற பாதையில் வழிநடத்துவதே நமது உலக சமுதாய சங்கத்தின் சேவா சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். இதில் அங்கம் வகிக்கும் நாம் சமூகத்திற்கு தொண்டாற்றுவதன் மூலம் இத்திட்டம் வெற்றி பெற நமது பங்களிப்பை செலுத்துவோமாக. முத்தாய்ப்பாக லட்சிய வாழ்வை அடைய முயலுவோம் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் அளித்திட்ட கவிதையினை சிந்திப்போம் வாரீர். உலக சமாதானம் என்ற எல்லை தன்னை ஒவ்வொருவருக்கும் இப்போ காட்டிவிட்டேன். நில உலகில் இன்றைய வாழ்க்கை முறைக்கும் நினைவாக உள்ள அந்த உலகத்திற்கும் பலவாறு எண்ணிறந்த பேதம் உண்டு. படிப்படியாக அவை குறைய திட்டமிட்டு கலகம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றும் கருத்துடனும் கொள்கையோடும் இனி நாம் வாழ்வோம். உலகம் உய்ய மகரிஷி அவர்கள் அளித்திட்ட சமாதான உலகை அகக்காட்சியாக கண்டு கழித்திட்ட நமது கடமை யாதெனில், உலக மக்கள் சமாதானமாக வாழ நம்மால் இயன்றவரை நமது அறிவின் ஆற்றலினையும் உடல் பலத்தையும் பயன்படுத்துவோமாக. Let all of us utilize the strength of our knowledge,
and the physical strength to attain the permanent world peace. உலக சமாதானம் வரவேண்டுமென்றால் சமாதான உலக காட்சிகளை அடிக்கடி நம் மனதில் நினைவில் கொண்டு வர வேண்டும். மேலும் இந்த உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து கிடைக்கவிருக்கும் பலனை உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும். உலகத் தலைவர்களை வாழ்த்துவது, எதிரிகளை வாழ்த்துவது என்று வாழ்த்திக்கொண்டே இருந்தால் மனிதர்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு உலக சமாதானம் மலர்ந்துவிடும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உலகை வாழ்த்துவோம். சமாதான உலக நற்காட்சிகளை மனதில் அடிக்கடி நினைத்து விரைவில் உலக சமாதானம் மலர வேண்டும் என வாழ்த்துவோம். இன்ப துன்ப இயல்பு அறிந்த நம் அன்புமிக்க அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வகுத்திட்ட நிலையான உலக சமாதான திட்டம் வெற்றி பெற்று இவ்வுலக மக்கள் அன்பு, இன்பம், அமைதியோடு வாழ கூட்டாக உலக சமுதாய சேவா சங்கத்துடன் இணைந்து தொண்டு செய்வோம், வெற்றி காண்போம். நிலையான உலக சமாதானம். வாழ்க வளமுடன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.